ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? காஷ்மீரின் பகல்காமில் நடந்த கொடிய பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் அதன் கிளை பிரிவான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அமைப்புகளைச் சேர்ந்த 4 பயங்கரவாதிகள் நேரடியாக ஈடுபட்டனர். 3 பேர் சம்பவ இடத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இன்னொருத்தன் பக்கத்து காட்டில் பதுங்கியிருந்து வேவு பார்த்திருக்கிறான். 4 பேரில் முக்கியமான 2 பேர் அடையாளம் தெரிந்தது. ஒருத்தன் உள்ளூர் பயங்கரவாதியான ஆதில் தோகர், இன்னொருத்தன் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஹாஷிம் முசா. இவன் பாகிஸ்தான் கமாண்டோ படை வீரனாக இருந்தவன். பாகிஸ்தான் இராணுவமும் உளவு அமைப்பான ISIயும் சேர்ந்து இவனை காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் நடத்துவதற்காக உருவாக்கியிருக்கிறது. மூசா தான் தாக்குதலுக்கு மாஸ்டர் மைண்ட். மூசா, ஆதில் தோகர் உள்ளிட்ட 4 பயங்கரவாதிகளையும் அவர்களுக்கு உதவியவர்களையும் பிடிக்க தேடுதல் வேட்டை நடக்கிறது. இந்த நிலையில் முக்கிய பயங்கரவாதிகள் 4 பேரும் தாக்குதல் நடந்த அதே ஏரியாவில் பதுங்கி இருப்பதை NIA மோப்பம் பிடித்துவிட்டது. இது பற்றி NIA அதிகாரிகள் வட்டாரம் கூறியது. சம்பவம் நடந்த பகல்காம் தெற்கு காஷ்மீரில் இருக்கிறது. தாக்குதல் நடத்திய 4 பயங்கரவாதிகளும் இன்னும் தெற்கு காஷ்மீரில் தான் இருக்கின்றனர். அடர்ந்த காட்டுக்குள் பதுங்கி இருக்கின்றனர். அவர்களிடம் அசாத்திய மன உறுதியும் உடல் வலிமையும் இருக்கிறது. பொதுவாக இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு பிறகு காட்டுக்குள் பதுங்கும் பயங்கரவாதிகள் பின்னர் உணவு உள்ளிட்ட இதர தேவைகளுக்காக எப்படியாவது வெளியே வருவார்கள். தங்களது ஸ்லீப்பர் செல்கள் உள்ளூர் பயங்கரவாதிகளின் உதவியுடன் உணவு மற்றும் இதர தேவைகளை பெறுவார்கள். அந்த நேரத்தில் தான் பாதுகாப்பு படை கண்ணில் பட்டு என்கவுண்டர் நடவடிக்கைக்கு ஆளாகி விடுவார்கள். ஆனால் மாஸ்டர் மைண்ட் மூசாவும் அவனது ஆட்களும் அப்படி அல்ல. எந்த தேவைக்கும் கிராமங்களை சார்ந்து இருக்கவில்லை. கூடவே உயிர் வாழ தேவையான உணவு மற்றும் முக்கிய பொருட்களை எடுத்து செல்கின்றனர். அடர்ந்த காட்டுப்பாதை வழியாகவே பயணம் செய்கின்றனர். எனவேதான் இப்போது வரை அவர்கள் சிக்கவில்லை. இருப்பினும் இப்படியே நீண்ட காலம் தாக்குப்பிடிக்க முடியாது. பாதுகாப்பு படையினர் சுற்றி நிற்கின்றனர். ஏதாவது ஒரு இடத்தில் அவர்கள் சிக்கியே தீர வேண்டும் என்று NIA வட்டாரம் கூறியது. மூசா சாதாரண பயங்கரவாதி அல்ல. அவன் கமாண்டோ படையில் இருக்கும்போதே அவனுக்கு மிகவும் வலிமையான போர் பயிற்சியை பாகிஸ்தான் இராணுவம் வழங்கியது. காடு, மலை, ஆறு, பள்ளத்தாக்கு, பனி, மழை, வெயில் என எல்லா சவால்களையும் தாண்டி எப்படி சண்டை செய்ய வேண்டும் என்பதை நன்கு கற்றிருக்கிறான். அதனால்தான் இவ்வளவு காலம் அவன் தாக்குப்பிடித்திருக்கிறான். ஆனால் இனி அவன் தப்ப வாய்ப்பில்லை என்று உளவுத்துறை வட்டாரம் கூறியது.